நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்களை பேச போறோம். அதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் ஷபீர். வணக்கம். காங்கிரஸ் திமுக உறவு எப்படி இருக்கு? ஆனா அங்க இருக்கிற மாணிக்கம் தாகூர் எல்லாம் வந்துட்டு ஒருத்தர் ட்வீட் போட அந்த ட்வீட் எடுத்து போட்டு அமைச்சர்கள்லாம் இவ்வளவு ஓட்டுல தான் வின் பண்ணிருக்காங்க, கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்ட போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா விஜய்க்கு ஆதரவு இருக்கு, விஜய் பக்கம் இன்னொருத்தர் பேசுறாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை விஜய்க்கு அந்த பக்கம் போறதுக்கா இல்ல சீட்டு பேரத்தை உயர்த்துறதுக்கு காங்கிரஸ் போடும் நாடகமா இது? அதாவது காங்கிரஸ் தொடர்ச்சியாக எழுப்புகின்ற பிரச்சனைகள், கோரிக்கைகள், அதே மாதிரி விஜய்க்கு ஆதரவாக பேசுவது, இது எல்லாமே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவுடைய கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தையும் ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக தொண்டர்களிடையே ஒரு பெரிய கன்ஃபியூஷனை அது கிரியேட் பண்ணியிருக்கு. காங்கிரஸ் இருப்பாங்களா, போயிருவாங்களா, எதுக்காக இப்படி பேசுறாங்க, என்ன ரீசன் இந்த மாதிரி தொடர்ச்சியா அவங்க பேசிட்டு இருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல கிரீஷ் சோடாங்கர் பேசினாரு, அதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசினாரு, அதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய சந்திச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி யூபிய தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி பேசினாரு. அப்ப இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, கூட்டணி கட்சிகள் எல்லாம் சொன்ன உடனே காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக கூட்டணி கட்சிகள் மீது பாய்ந்தது. இது எங்க கட்சியோடைய உள் விவகாரம், நாங்க எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது நீங்களாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முரண்பாடான ஒரு விஷயமாக அது மாறிவிட்டது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ச்சியாக திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் எழுப்புகின்ற அந்த கேள்விகள், கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தமிழகம் தயாராகி வருகிறது அப்படின்னு சில டேட்டா, சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் போட்டு அவர் சில விஷயங்களை பேசும்போது, இது திமுகவை திமுக எம்எல்ஏஸ் வின் பண்ண இததான் சொல்லியிருக்கிறாரு. ஒரு உச்சகட்ட கோவத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக இந்த சலசலப்புகள்லாம் வந்துவிடக் கூடாது அப்படின்றதுக்காக டெல்லியில போய் சபரீசன் பேசிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த குழு அமைக்கப்பட்டதுக்கு பிறகு கூட இந்த மாதிரி ஒரு சலசலப்பு இருந்து கொண்டே இருப்பது கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கு, திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன்லாம் வர்றது திமுக அதை விரும்பல, அதை ரசிக்கல. திமுக எவ்வளவோ விஷயங்களை பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2 வாரங்கள்ல பல்வேறு திட்டங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகள், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி, ஒவ்வொரு இதுல போயிட்டே இருக்காரு. ஆனா அது எல்லாமே எங்குமே ஹைலைட் ஆகல. நீங்க தலைப்பு செய்தி எதுன்னு எடுத்து பார்த்தா, தலைப்பு செய்தியில முதல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ப்ராப்ளம் அப்படின்னு தான் வருது, தந்தி பேப்பர்லயே தான் வருது. இப்ப என்ன பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரண்ட் பேஜ்லயும் பேசிக்கிட்டே இருக்கும்போது வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ் வருது, காங்கிரஸ் கட்சி 2ஆ உடைகிறதா தமிழக காங்கிரஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் வாட்ஸ்அப் அது ஒரு நியூஸ் வருது, தலைப்பு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, இது எல்லாமே பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது, இப்ப உங்களுக்கு பல இடங்கள்ல திமுக தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, காங்கிரஸ் இருப்பாங்களா இல்ல போயிருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு இன்னொன்னு, ராகுல் காந்தியுடைய மனசுல உங்களுக்கு தாவேகா ஒரு தனி இடத்தை பிடித்து இருக்கிறது. தாவேகா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. தாவேகாவுக்கு வருகின்ற அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, தாவேகா ஒரு யங் பார்ட்டி, அது ஒரு குட் சாய்ஸ் அப்படின்னு பாக்குறாங்க. ரெண்டாவது, தாவேகாவை ஒரு செக்யூலர் பார்ட்டியா அவங்க பாக்குறாங்க. அப்ப அதை செக்யூலர் பார்ட்டியா அவங்க பாக்குறாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒரு அச்சம் என்பது ஏற்படுகிறது. நேச்சுரலா அது வரதான் செய்யும். இப்ப நீங்க திமுகல இருந்து காங்கிரஸ் கூட்டணி வெளியேறுகிறது, திமுக கூட்டணில இருந்து காங்கிரஸ் வெளியேறுகிறது அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, என்ன வரும், திமுக கூட்டணி உடைந்தது அப்படின்னு தான் வரும். இப்ப அதெல்லாம் உங்களுக்கு தேர்தல் சமயத்துல அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது, விஜய் கூட ஏதாச்சும் ஒரு கட்சி, காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி போய் சேருது அப்படின்னா விஜய்க்கான மொமெண்டமும் கூடிரும். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு இந்த சினாரியோஸ்லாம் திமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக கொஞ்சம் என்ன சொல்றது, அதை கவுண்டர் பண்ணி இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுல சில தலைவர்கள்
காங்கிரஸ் கட்சியுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களை நீங்க ஆர்எஸ்எஸ் மாதிரி பேசுறீங்க, ஆர்எஸ்எஸ் உடைய லாங்குவேஜ்ல பேசுறீங்க, அவங்க அஜெண்டாவை பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் இப்போ வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை முற்றுகிறது அப்படின்னும் போது இன்னும் வருகின்ற நாட்கள்ல இது என்ன மாதிரியான வடிவம் எடுக்கும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் பொறுத்துதான் பாக்குறோம். ஏன்னா ஜனநாயகனுக்கு வந்து காங்கிரஸ் சைட்ல இருந்து சப்போர்ட் ஹெவியா வந்திருக்குல்ல, அத ஈஸியா கடந்து போயிட முடியாதுல்ல, சும்மா சப்போர்ட் தான் சொல்ல முடியாது. நீங்க இன்னைக்கு கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு செய்தி வந்திருக்கு, நம்ம குமரேசன் சார் எழுதியிருக்காரு. நீங்க அதை பாத்தீங்கன்னா, அதாவது தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு ஆதரவாக பேசுறத வந்து திமுக ரசிக்கல. திமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஊட்டி இருக்கிறது. ஏன் வந்து இவங்க விஜய்க்கு ஆதரவாக பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய வந்து காங்கிரஸ் வந்து ஒரு செக்குலர் கட்சியா தான் பாக்குது. விஜய வந்து பாஜக பக்கம் விஜய் போய்விடக்கூடாது, அவரை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு பாக்குது. அப்போ தாவேகா மாதிரி ஒரு இயக்கத்தை நாம வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவங்களை எப்படியாச்சும் நாம எங்கேஜ் பண்ணணும், ஏதோ ஒரு வகையில எங்கேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது அப்படின்றத காங்கிரஸும் உணர்கிறது. ஏன்னா நீங்க விஜய் மாதிரி ஒரு ஒரு லீடரை, ஒரு கட்சியை, ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கக்கூடிய, ஒரு மாஸ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பேஸ் இருக்கு, அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு தளம் என்பது இருக்கிறது அப்படின்னும் போது, கேரளால ஒரு பெரிய பேஸ் இருக்கு. காங்கிரஸ் வந்து அதுதான் டபுள் இது மாதிரி பாக்குறாங்க. கரெக்ட். சோ நீங்க அந்த மாதிரி ஒரு ஆக்டரை பிஜேபி வந்து ஏதோ ஒரு வகையில மிரட்டியோ அல்லது ஏதோ ஒரு நெருக்கடியை உண்டாக்கியோ அவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அப்ப இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது ஒட்டுமொத்த சவுத் இந்தியாலையும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. நீங்க சொன்னீங்க இப்ப காங்கிரஸ் வந்து இது இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க கேரளா. இப்ப கேரளால பாஜக எந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. ஒரு எம்பி அவங்களுக்கு வந்துட்டாங்க, ஒரு கார்பரேஷன்ல அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. இப்ப விஜய் மாதிரி ஒரு ஆதரவு பாஜகவுக்கு கிடைக்கிறது அப்படின்னும் போது கேரளாவில் இன்னும் கொஞ்சம் ஈஸியா அவங்களால வந்து கெயின் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு கர்நாடகாவிலையும் ஒரு சில பாக்கெட்ஸ்ல தமிழர்கள் வசிக்கக்கூடிய ஒரு சில பாக்கெட்ஸ்ல அவங்களால கெயின் பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கணக்கு போட்டுதான் காங்கிரஸ்லயும் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலை அப்படின்றது இல்லை. ரெண்டாவது, நீங்க காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள், கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இவங்க எல்லாம் வந்து 90% வந்து திமுக கூட்டணி வேணான்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும்ல, பூஸ்ட் அப். புத்துணர்ச்சி ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக எங்களை கண்டுக்கல, எங்களை மதிக்கல, அமைச்சர்கள் எங்களை மதிக்கல, கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து எந்த விதத்திலையும் பயன்பெறல அப்படின்ற பல்வேறு புகார்கள் அப்படின்றது இருக்கிறது. அப்ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை வந்து காங்கிரஸ்குள்ளேயே உருவாக்கி இருக்கிறது. அப்ப இதை எப்படி சரி செய்ய போறாங்க அப்படின்றத பார்க்கணும். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, பல காங்கிரஸ் தலைவர்கள், தேசிய தலைவர்கள் எல்லாம் நாம பேசும்போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க இந்த பவர் ஷேர் இந்த டிமாண்ட் எல்லாம் வைக்கும் போது, ஆமாமா இது கரெக்டான டிமாண்ட் தான், நீங்க பவர் இல்லாம நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய ஆதரவோட உங்க கூட்டணியோட ஒரு ஆட்சி இருக்கு, நீங்க எப்படி பவர் இல்லாம நீங்க எப்படி இயங்குறீங்க, எப்படி கட்சி வளரும், பவர் வேணும் அப்படின்றதுதான் சரியான டிமாண்ட் அப்படின்றது எல்லாரும் நம்புறாங்க. அப்போ அந்த அடிப்படையில தான் இந்த டிமாண்ட் அப்படின்றது முன்வைக்கப்படுகிறது. ஆனா இந்த சலசலப்புகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு பார்கெயின்காக கூடுதல் சீட்டுகளை பெறுவதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். ஆனா இறுதியாக இது எங்க போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் 1-to-1 பேசினாங்கன்னா, போன்ல பேசினாங்கன்னா இந்த விஷயம் முடிஞ்சிடும். அவங்க என்ன முடிவெடுக்க போகிறார்கள், என்ன மனநிலையில வந்து டெல்லி இருக்கிறது, டெல்லியிலேயே வந்து ஒப்பீனியன் டிவைடடா இருக்கு அப்படின்றாங்க. ஒரு சில தலைவர்கள் காங்கிரஸோட போலான், திமுகவோட போலான்றாங்க. ஒரு சில தலைவர்கள் திமுக வேண்டாம். இன்னொரு விஷயம் கூர்ந்து சோனியா காந்தி கிட்ட பேசுறேன்னும் போது விஜய போய் நேர்ல சந்திச்சதும், விஜய்க்கு ஆறுதல் சொல்றதும், விஜய்க்கு வந்து அதாவது வந்து திமுகவோட பலமா இருக்கிறோம், மாநில தலைவர் ஏதாவது சொல்லணும், ஆனா ஒவ்வொருத்தரும் விட்டு ஒரு ஃபயரை கிரியேட் பண்ணி விடுறாங்கல்ல. ஏதோ ஒரு விஷயம் நடக்கட்டும், இல்ல திமுக பேரன்னு சொன்னா கூட இவ்வளவு கண்டினியூ சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல, பிளைண்டா. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு வந்து ஹை கமாண்டோட இன்ட்ரெஸ்ட் லைட்டா போட்டு பாருங்கன்னு சொன்ன மாதிரி தானே இருக்கும். காங்கிரஸ் ஹைகமாண்ட்ல வந்து ஒப்பீனியன் டிவைடர், அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. காங்கிரஸ்ல ஹைகமாண்ட்ல
ராகுல் காந்திக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு விஜய் மேல. விஜயை விட்டுறக்கூடாது, விஜயை பயன்படுத்தணும், ஒரு பொட்டென்சியல் ஃபோர்ஸா அவங்க செக்குலர் ஃபோர்ஸா விஜயை பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ராகுல் காந்திக்கு கதவுகளை அன்னைக்கு காங்கிரஸ் வந்து விஜய்க்கு கதவுகளை அடைப்பதற்கு தயாராக இல்லை. விஜய வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸா தான் அவங்க பாக்குறாங்க. நீங்க திமுக வந்து கடுமையா விஜய் விமர்சனம் பண்றாங்க. காங்கிரஸ்ல அப்படி யாராச்சும் விஜய் விமர்சனம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? நீங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட விஜய் பெருசா விமர்சனம் பண்ணல அவங்க. அப்போ விஜய வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸா தான் அவங்க பாக்குறாங்க. மேபி பொட்டென்ஷியல் அலையா பாக்குறாங்க. இப்ப இல்லைன்னா கூட அடுத்த தேர்தல்ல நாம வந்து தாவேகா எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு தாவேகாவோட சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்க 26 எலெக்ஷனுங்க, 27, 28, 29 இன்னும் 2.5 வருஷத்துல இன்னொரு தேர்தலை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு களம் என்பது தமிழ்நாட்டில் ஏற்படும் அப்படின்னும் போது அதை நம்ம வந்து காங்கிரஸோடைய 26 பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, சாரி டிவிகேவுடைய 26 பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மேபி நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு அவங்க வேறு முடிவுகளை எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கன்சிடரேஷன்ல தான் இருக்கிறது. அதனாலதான் வந்து தைரியமா பேசுறாங்க. இன்னொன்னு மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள்லாம் வந்து ராகுல் காந்தியோட ரொம்ப நெருக்கமா இருக்கின்றவர்கள். அப்போ அவங்களுடைய மனசெல்லாம் ஓரளவுக்கு அவங்க அறிஞ்சிருப்பாங்க இல்லையா? சோ அந்த அடிப்படையில அவர் பேசுறாரு அப்படின்னா சும்மா எல்லாம் பேச மாட்டாரு, ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு ஐடியா இல்லாம பேச மாட்டாங்க. அப்ப லீடர்ஷிப்பும் வந்து ஒரு யோசனையில இருக்கு அப்படின்னும் போது அந்த யோசனையின் அடிப்படையில தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது. அப்ப இதை வச்சு கூடுதலாக பார்கெயின் பண்ணும், இதை வச்சு கூடுதலா நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டு பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது அவங்களுக்கு இருக்கிறது. அதுதான் வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் இந்த விஷயங்கள் மூலமாக எல்லாம் வெளியே வருகிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்ப இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ இதற்கு எல்லாம் முதல்ல வந்து கனவுல இருக்காரு ஒருத்தர், இபிஎஸ் அவர்கள். அவர் தான் வந்து முதல்ல போய் ஆதரவு கொடுத்தாரு கரூர் விவகாரத்துல. சரி, இன்னைக்கு வரைக்கும் சரி, விஜய் வந்து எங்கேயுமே வந்து அவர் எதிர்ப்பு யாரையும் பேசவும் விடல. உதயகுமார், ஜெயக்குமார்லாம் கூட சொல்றாங்க, எம்ஜிஆர் வேற அவரு வேற எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இபிஎஸ் வந்து அவர் நம்ம கிட்ட வந்துட மாட்டாருன்னா ஒரு இதுல இருக்காரு. அது எப்படி முடியும் கடைசியில? அதிமுகவோட ஒரு கூட்டணி அப்படின்றது தாவேகா கொஞ்சம் யோசிச்சாங்க முதல்ல. ஆனா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு சரியா வரல. 2.5 வருஷம் அப்படின்னு கூடுதலான இடங்களையும் கேட்டாங்க. இபிஎஸ் அதெல்லாம் வந்து டஃபா நெகோசியேட் பண்ணி அப்பவே அந்த கதவுகளை மூடிட்டாங்க. கரூருக்கு பிறகு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கரூருக்கு பிறகு இபிஎஸ் சப்போர்ட் பண்ணது. 2வது இபிஎஸ் வந்து நம்பினாரு தாவேகா வந்துரும் அப்படின்னு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாஜக இவ்வளவு அதிமுகவை அவசரப்படுத்துறதுக்கான ரீசனே எங்கேயாச்சும் கடைசி நேரத்துல இவர் கழட்டி விட்டுட்டு தாவேகா பக்கம் போயிருவாரோ அப்படின்ற ஒரு அச்சம் என்பது இருக்கிறது. நீங்க தாவேகா அண்ட் ஏடிஎம்கே ஒன்னா வந்தாங்கன்னா திமுக வீழ்த்தப்படும். திமுகவுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடி. ஆனா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஏடிஎம்கே ஸ்ட்ரென்தன் ஆயிரும், தாவேகாவும் ஸ்ட்ரென்தன் ஆயிரும், பாஜக பெரிய சிக்கல்ல மாட்டிக்கும் தமிழ்நாட்டுல. அப்போ பாஜகவுக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அவங்களுடைய ஓட் ஷேரை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஏடிஎம்கே தான் சேஃப் பெட். ஸோ அதை தான் வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்க இதுல கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இன்னைக்கு கூட இபிஎஸ் அவர்கள் தாவேகாவை பத்தி விமர்சனம் பண்ணாததுக்கு இருக்கிற காரணம் ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து நம்ம பக்கம் வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் வந்து இவ்வளவு விஷயங்களுக்கும் காரணம். இல்ல, இன்னொரு விஷயம் கவனிக்கணும்ல. இப்ப என்டிஏ அலையன்ஸ்குள்ள இவர் போயிட்டாருன்னா பிஜேபி பக்கம் போயிட்டா ஈஸியா டிஎம்கே வின் பண்ணிடுவாங்கல்ல. ஏன்னா அதே அந்த சிறுபான்மையினர் ஓட்டு வந்து கண்டிப்பா அந்த பிஜேபி எங்க இருக்கோ அந்த ஓட்டு போய் சேராது. அது அப்படியே சாலிடா இவங்களுக்கு தானே வரும். சோ அதையும் கால்குலேட் பண்ணி பார்க்கணும்ல. சோ இப்ப இருக்கிற திமுகவும் அதை வந்து அட்வான்டேஜா எடுத்துப்பாங்கல்ல. கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க. பட் உங்களுக்கு தாவேகா அண்ட் ஏடிஎம்கே 2 பேரும் கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா இருக்கும் உங்களுக்கு. மைனஸ் பிஜேபி இல்லாத பட்சத்துல பிஜேபி மைனஸ் பிஜேபி இல்லாத பட்சத்துல வலுவான கூட்டணி திமுக வீழ்த்தப்படும். அதுல மாற்று கருத்து இல்ல. பிஜேபி அதிமுக தாவேகா போச்சுன்னா தாவேகா தான் முதல்ல முடியும், அதிமுக இருக்கும் முதல்ல முடிச்சிருவாங்க. ஏன்னா உங்களுக்கு விஜயுடைய ஒட்டுமொத்த அரசியலே அங்கேயே கொலாப்ஸ் ஆயிரும் இல்லையா? அந்த தவற விஜய் செய்ய மாட்டாரு. அந்த தவறை நோக்கிதான் விஜயை கொண்டு போய் தள்ள முயற்சி பண்றாங்க. அதனாலதான் ஜனநாயகம்
இல்ல தாங்குவாரு. அவர் அதெல்லாம் வந்து மோட்டிவேட்டடா இருக்காரு அப்படின்றது என்னுடைய அனுமானம். உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி போற ஐடியா இல்ல அப்படின்ற அந்த முடிவுல தான் அவர் இருக்காரு. திரும்பி போற ஐடியாவே இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா, படத்துல சொல்றாரு இல்லையா, அவர் அரசியல் அப்படின்றத தீர்மானிச்சிட்டாரு. அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் விஜயோட எண்ணம். ஏன்னா அது சினிமால இருக்கக்கூடிய அந்த டாப் ஆக்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கு இல்லையா, ஜெயிக்கணும், நாம வந்து வி ஷுட் ரூல் தி இண்டஸ்ட்ரி அப்படின்ற அந்த இன்ஸ்டிங்க்ட்ல இருந்து அவர் அரசியல்ல வராரு அப்படின்னும் போது அரசியலும் அதே ஒரு வேகத்தோட சேம் டைம் we should rule the success. எப்பவுமே சக்சஸ் நம்மகிட்டே இருக்கணும், அந்த கிரீடம் நம்ம தலையிலே இருக்கணும். அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் அவங்களோட, அதை நோக்கி தான் அவங்க ஓடுவாங்க, அதை நோக்கி தான் அவங்க பயணம் பண்ணுவாங்க. சோ அந்த மோட்டிவேஷனோட தான் விஜய் இருக்காரு. அவருக்கு அந்த அரசியல் கிளியரா புரியுது. நீங்க பிஜேபி அதிமுகவோட போய் சேர்ந்தீங்கன்னா முதல்ல அதிமுக காலி ஆகுதோ இல்லையோ தாவேகா காலி, தாவேகாவுக்கு முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இல்ல யாரும் பண்ண வேணாம், அவங்களே கிணத்துல கல்ல கட்டிட்டு குதிக்கிறது. ஆமா. சோ அந்த நம்பிக்கையை இழந்துருவாங்க. இன்னைக்கு அதிமுகவும் நம்பிக்கை இழந்திருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா பிஜேபியோட போய் கூட்டணி சேர்ந்தது. சோ அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இப்ப ஏடிஎம்கே தனியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த எலெக்ஷன் முன்னாடி நீங்க ஏடிஎம்கே தாவேகா வருமா அப்படின்றதுதான் பெரிய செய்தியாக இருந்திருக்கும். அதிமுக கூட்டணியில யார் வரப்போறாங்க என்ன ஏது அப்படின்றதுதான் பரபரப்பா இருந்திருக்கும். ஆனா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னோடனே அந்த இது ஒட்டுமொத்தமா அப்படியே டவுன் ஆயிருச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி. பட் இந்த காட்சிகள் நாளைக்கு ஏதாச்சும் மாறுமா, இப்ப விஜயோட யார் கூட்டணிக்கு வரப்போறாங்க யார் வரல அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் ஏதாவது ஒரு கூட்டணி ஏதோ ஒரு கட்சிகளோட மேனேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரும் வந்து ஒரு ஃபார்மடபிள் பிளேயரா இருப்பாரு. அப்படி இல்லைன்னா வெறும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிருந்துச்சுன்னா மக்கள் பார்ப்பாங்கல்ல, தேர்தலுக்கு 15 நாளுக்கு முன்னாடி எந்த கூட்டணி திமுகவை வீழ்த்துகிறதோ, திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு அணி எது அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்து உங்களுக்கு மக்கள் வந்து மக்களுடைய மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருந்து ரொம்ப வேகமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இன்னும் நோட்டிபிகேஷன் வரலையே அப்படின்னு இருந்துச்சுன்னா நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடும். அதனால இன்னும் கொஞ்சம் தாவேக்கா வேகப்படுத்தணும் அவங்களுடைய அரசியலை. அது அவங்க வேகப்படுத்தாததன் விளைவுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்க ரியாக்டே பண்ணல அப்படின்ற மாதிரிதான் ஒரு எண்ணம் அப்படின்றது, ஒரு பிம்பம் அப்படின்றது கட்டமைக்கப்படுகிறது. ஓகே, இனி வரும் காலங்கள் 2026 தேர்தல், 2026 போறதுக்குள்ள இப்ப டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் நியூஸ். நம்ம இதை போஸ்ட் பண்றதுக்குள்ள வேற ஒரு விஷயம் நடந்திருக்கும். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.